பெரும்பாவி என்று பெயருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு வரவழைப்பாயாக. ஓ மரக மகாதேவா. ஓ மரக மகாதேவா. கண்களை மூடி கரங்களை ஏந்தி அந்த சிவபெருமானை வேண்டி தவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். மனநெருங்கி சிவபெருமான் அருள்பாலிப்பார் என்ற நம்பிக்கையிலே ஓ மரக மகாதேவா. ஆனால் இந்த சிவபெருமானை நோக்கி நீ கடுந்தவம் புரிந்து என்னை போற்றி இருக்கின்றாயே, அப்படி இருந்தால் நீ யார்? ஏன் இப்படி தவம் செய்கின்றாய்? உலகத்தை கட்டி காக்கும் கருணை பெருமாளே, நான் கனக மகாபலி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நான் கனகராஜ மன்னன். நீண்ட நாளாக மனைவியாகப்பட்ட கனகவலி திருமணத்தை செய்து பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்ற பெயருடன் வாழ்ந்து விட்டேன். அதனால நாட்டு மக்கள் எல்லாம் முன்னே விட்டு பின்னால் இல்லை இல்லாத பெரும்பாவை போகிறான் என்று சொல்கின்ற பொழுது கண்ணாடி மேல் விழுந்த கல்லை போல் உள்ளமாகப்பட்டது நொறுங்கி ஒவ்வொரு நாளும் செத்து பிடித்துக் கொண்டிருந்தேன். கடைசி முறையாக கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் கருத்தாக விளங்கக்கூடிய இந்த கருணை கலாசமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து வரங்களை பெற்று வரலாம் என்று வந்தேன். எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் ஐயா. அதாவது தவம் செய்யும் உனக்கு குழந்தை இல்லை என்று என்னை வேண்டுகின்றாய். பக்தனே, உன் தவத்தை கண்டு மெச்சித்தோம். ஆனால் உன் முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் காரணமாக உனக்கு புத்திர சந்தானம் இல்லை. சரி, அதனால நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் இருந்தும் பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்ற பெயரோடு வாழ்கின்றேன். அது மட்டும் ஒரு வரம் கொடுத்தால் போதும் ஐயா. அதாவது முன்னோர்கள் கர்மவினை செய்திருந்தாலும் என்னை நோக்கி உண்மையான மனதுடன் அதாவது பூஜித்ததால் உன் தவத்தை கண்டு மெச்சித்தேன். உன் கர்ம வினையெல்லாம் அகன்றது. இதோ என் உடம்பில் இல்ல அழுக்கை திரட்டி ஒரு கனியாக சமைத்து அதை உனக்கு தருகிறேன். இதை உன் மனைவி சாப்பிட்டால் உனக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். ஐயா, எனக்கு மட்டுமல்ல, இந்த சபையில எத்தனையோ பேர்களை திருமணம் ஆகி நீண்ட நாளாக குழந்தையிலே இல்லாமல் பார்க்கும் பெண்கள் எல்லாம் ஏழுமாக கொட்டி வரடி மலரி என்று என் மனைவி போல் எத்தனையோ மாதர்கள் பேர் வாங்கி இருப்பாங்க. எனக்கு மட்டுமல்ல, இந்த சிவபெருமான் கொடுக்கின்ற வரம் இங்க இருக்கும் அனைவர்களுக்கும் அருள்வாளிக்கட்டும். அப்படியே கொடுங்க. ஆனால் கனக மகாராஜரே, உனக்கு ஒரு எச்சரிக்கை. எப்படி? ஆனால் இத்தர்மத்தின் வழி நின்று என்னை உண்மையாக பூஜித்ததால் உனக்கு வரம் தருகிறேன். சரி, ஆனால் தர்மத்தின் வழி நின்று அதாவது அகன்று அதர்மத்தை வழி நீ நின்றால் அந்த அதர்மத்தை அழிக்க என் சக்தியாகிய உமா பார்வதி ருத்திர வடிவத்தோடு ஆங்கார கோபத்தோடு அந்த அதர்மத்தை அழிக்க உனக்கு மகளாக பிடிப்பார். அனைத்தையும் இழந்து நீ போய் விடுவாய். அந்த அதர்மத்தை அழிக்க அதாவது சக்தியாகிய உமா பார்வதி உக்கிர வடிவத்தோடு ஆங்கார கோபத்தோடு அந்த அதர்மத்தை அழிக்க பிறப்பா. சென்று வருகின்றேன். மரங்களை பெற்று விட்டோம். அதுதான் மிக்க சந்தோஷமாக செய்தியை என் மனைவிடத்திலே நான் சொல்ல வேண்டும். கண்ணே பெண்ணே ஏதோ காலையில என்ன அடி வாங்க வச்சுட்டு போய் எடுக்கல. இங்குதான் வந்து கொண்டிருக்கின்றார். இதுவும் போட்டாடி இல்லச்சாமி. இல்லடா, வர வாங்கின ஞாபகத்திலே மனைவி மறுநாளே என்ன பண்ணி இருந்து ஒரு சந்தோஷத்துல யார பார்த்தாலும் போட்டாடி மாதிரி அரண்மனையே நம்ம போகலையா? அரண்மனைக்கு கூட பார்க்கலாம் வாங்க. நான் சிவபெருமானை பார்த்து சிவபெருமானத்திலே வரங்களை பெற்று விட்டேன். கனியாக திட்டித்துக் கொண்டிருக்கின்றார்.
இந்த கனியை சாப்பிட்டால் உன் அங்கத்திலே கருதரித்து குழந்தை பிறக்குமா? அண்ணா அதாவது என்ன போ தாய் குடும்பல எத்தனையோ பேர் நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லை என்று மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா. இந்த மரமாகப்பட்டது மக்களோடு மக்களாக சேரட்டும். எல்லாம் ஜோராக இருக்குங்களா? அப்படியே ஆகட்டும். என்னடா போச்சே போச்சே 4 தடவை அதிக போச்சு. சாமி கடவுளே போய்ப்பா. இனிமே இந்த நாட்டுல நாங்க அரை நிமிஷம் அரை நிமிஷம் பொழைக்கலைங்க. சரி காலையில கதீஜா. குடும்பத்துல ஏறுற அப்படி என் பையன் போச்சுடா. சாப்பிடுவேன். ஏய் ஏன்டா போறீங்க? என்ன சமாச்சாரம்? ஏன் போறீங்கன்னு கேக்குறேன். எங்கடா போறீங்க? பரதேஜமா பேசுறா மண்ணுலே ஏய் மச்சான் மண்ணு நீ யார் சொல்றா? மகாலிங்க பேச்சு கேட்காத. மகாலிங்க மகாலிங்க பேச்சு கேட்காத. மகாராஜா காடு ஏய் என்ன பிரார்த்தி மாத்தி எங்காயா வீடியோ வரீங்க மகாலிங்க என்ன மாத்தி வாங்கி மாத்தி பண்ணா மகாலிங்க. சரி மகாலிங்க சொல்லு. காடு வெட்டி முள் பெருக்கி காட்டுல வெள்ளாமை வச்சோம். இந்த வெள்ளாமை பயிர் வச்சீங்களாம் இந்த காட்டில உள்ள மிருக ஜாதியெல்லாம் தின்றளிக்குது. சரி. தின்றளிக்கின்ற மிருக ஜாதிகளை கொன்றளிச்சா ஆச்சுது. இல்லன்னா நாங்க வெளிநாட்டுக்கு போறோம். நாங்க வெளிநாடு போறோம் சாமி. வா. ஏனென்றா நாட்டு மக்கள் நலன் காப்பதே என் வேலை. எப்படி? சரி நாட்டு மக்கள் நலன் காப்பதே என் வேலை. அந்த பயிர் வச்சல எப்பொழுது மிருகங்களாம் தின்னளித்ததோ அந்த மிருகத்தை நாம சும்மா விடுவனா? புடிச்சு கொரக்கலை புடிச்சு அது இல்லாதீங்க. எங்க நாட்டுல ஒரு தப்பு நடக்குது சாமி. என்னடா சொல்ற? ஏங்க என் காட்டுலங்க எனக்கு 1.5 ஏக்கர் காடு இருக்குதுங்க. அந்த காட்டுலங்க நெல்லு போட்டா உளுந்து முளைக்குது. அவரும் போட்டாலும் உளுந்து முளைக்குது. தட்டப்பயிர் போட்டாலும் உளுந்து முளைக்குதுங்க. சரி உன் காட்டை வித்து போடு. காட்டு வித்து விட்டா பிச்சை எடுக்கடா. அந்த மிருகம் எப்பொழுது வந்து காட்டுல தனிச்சோ அது இதுக்கு மேல விடுறதுல காலை பிடிச்சு அந்த மிருகம் சாமி உடக்கா வந்து என் காலு மேல ஏறி என் காலு இப்படி ஆகி போச்சுங்க. பாமாடி பயந்துக்காத. நீ இந்த அடிக்கிற அடியில ஒரே மிருகம் கூடாது. என்ன தெரியுமா தெரியாதா? தெரியும் மகாலிங்க. தெரிஞ்சு புறப்படு. தெரிஞ்சு சேவை செய்யக்கூடாது. ஆமா. மகாலிங்கம் போ. சரிங்க. இந்த பையன் எடுத்து போனா 6 எடுத்துட்டு போவாங்க. ஏய் ஒரு கூலியால வச்சு போ. இப்பொழுது மிருகங்களுடைய ஆமா மிருகங்களா இல்ல இந்த மகாராஜாவா? நாமளா போய் பாக்க. அந்த மிருகங்களா இல்ல இந்த மகாலிங்கனா? எப்படா போகணும்? ஓய் எங்கடா போகணும்? நம்ம உடனே கோட்டை கடைக்கு போகணும். இந்த முன்ன ஒரு டிவி பட்டாத பாடு போட்டு சுத்தம் போயிடுது. நீதான் எங்க போறீங்க? ஏய் என்ன நேத்து போனா 200 ரூபாய் கேட்பாங்க. எது சொல்ற? இல்ல சந்து கடையில வாங்கலாம். இதுக்கு பிடிச்சவனே ஆறுமா காரணங்க வேட்டைக்கு போக வேண்டும். ஓ வேட்டைக்கு போறீங்க? வேட்டைக்கு போகணும் என்ன வேணும்? என்ன வேட்டைக்கு போறது இல்ல. வேட்டைக்கு போக வேண்டும். ஓ வேட்டையாட போக வேண்டும். எடுத்து புறாங்கல. ஐயோ இந்நேரத்துக்கு பிடிக்க முடியாதுங்களே. எது சொல்ற? நான் காலையில ஒரு 5 மணிக்கு பிடிக்கலாமே. என்ன? இல்லைங்க நீங்க தான் கையில பிடிக்கணும். நீங்களே என்னத்து பிடிக்கணும்? எட்ரா ஆயிரத்த டேய். 1000 எல்லாம் வராதுங்க. காலையில 500 தான் ஆளு மேல. அட சண்டாளா. ஏதோ குமார் கத்தி. குமார் உள்ளூர். டேய் ஓய் கத்தியடா கத்தி. அட கத்தியா? ஆமா. எடுத்து புறாங்கல. பாருங்க ஏகப்பட்ட மிருகெல்லாம் தின்னுபிட்டு நல்லா வயிறால அரவாஞ்சன மாதிரி நீலி மேல் குமளி போல நிலை இல்லாத வாழ்வு மனுஷனுக்கு. ஆமாங்க கம்முனு உட்காரு. நிலை இல்லாதவே வாழ்வு. அப்படி இப்ப எங்க வந்திருக்கின்றோம்? நாம காணக வந்துக்கிறோம். சபாஸ்.
காண வந்திருக்கணும். ஏய் அங்க போகுது பார்த்தாயா? ஆமாங்க, ஒரு ஆயா ஒண்ணுக்கு போகுது. ஏன்டா இப்படி பண்ற கோமாளி? நீதாச்சாமி அங்க போகுது பாரு அப்படின்னு. இல்லடா மிருகம். ஓ மிருகமா? ஆ. ஏச்சாமி நாமளும் அப்புறம் மிருகத்தை வேட்டை ஆடலாமா? வேட்டை ஆடலாம் உடனே போடுறா போடு படியா. என்ன வேட்டையாடுவோம் நாமல் வேட்டையாடுவோம். சாமி பெரிய மிருகங்க. சண்டாடா டேய். ஏங்க அப்படி தூக்குதுங்க அப்படியே? யாரா? பெரிய மிருகம். செகத்தில் மிருகம் காண்டா மிருகமா? குத்தல குத்தல ஒரு கோட ஒரு டாடு கோட குபு குபுன்னு கொட்டி போச்சுங்க. அடே அப்பா, ஏண்டா கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட குடல போட்டுறீங்களா? மட்டை புட்டி எடுத்தாங்க அழிச்சு புடி. யாரா ஒண்ணியா? ஏங்க மிருக தூக்குதுங்க. யாரா? அட என்ன புடிக்காங்க? மிருகத்தை புடி சாமி. ஏய் தூக்குது. செகத்தில் மிருகம் காண்டா மிருகமா? அதோட பெருசு. காட்டு யானையா? அதோட பெருசு. சிங்கமா? அதோட பெருசு. புலியா? அதோட பெருசு. கரடியா? ஐயோ அது கரடி இல்லைங்க. ஏண்டா டேய் இரு பெருசு. டேய் ஓய் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கூட குடல கொட்டி இருக்குதுண்டா. ஆமாங்க, அது என்னடா மிருகம் அப்பா? அதுதாங்க கட்டெரும்பு சுள்ளெரும்பு. ஐயாலி ஏன்னா அது ஒரு மிருகம் தானே. ஏண்டா ஓய் அதியா அவ்வளவு நாள் தெளித்துக்கிட்டு இருந்த. பாருங்க குடல் பாருங்க எவ்வளவு குடல் கொட்டிக்குதுன்னு. நீ சொல்றது ரைட் தான். ஆமா. ஏன்னா ஆணையை கொள்வதும் எப்படி ஆணையை கொள்வதும் அந்த எறும்பு தான். ஆமாங்க. 1000 மீட்டர் தாங்குவதும் ஒரு கடையாளி அச்சாணி தான். அச்சாடி தாங்க. அது பிடிக்கினா 1000 மீட்டர் கீழே தான் கீழே விழுவும். தான் விழுவுணுங்க. நீ சொல்ற ரைட் தான் மாமா. எது இருந்தாலும் பாயிண்டோட பாயிண்டோட என்னமா நினைச்சேன். ஆமாங்க. ஒடுக்கு இருக்கிற அப்பா. எனக்கு என்னமோ ஒரு அரஞ்சு தான் சாமி இருக்குது. நானும் படிச்சது படிச்சா கொஞ்சம் நேரமா படிச்சிட கூடாது. என்ன சொல்ற? அறிவு அறிவு சாமி. அறிவு அறிவு. அவங்க என்ன வேற தெரிகிறாங்கடா டேய். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி சரி. ஏய் ஓய் இப்பொழுது மிருகங்கள்லாம் வேட்டையாடி விட்டோம். வேட்டையாடியாச்சு. என்னென்ன மிருகம் சாஞ்சிருக்குன்னு பாட்டு வாடா நண்பா. ஐயோ சாமி சொல்லுடா சொல்லுங்கடா. என்னடா மிருகத்தை காடகத்துல படுத்துதுன்னு போய் பாத்துட்டு வருமா. சரி பாத்துட்டு வா. யாரும் சத்து போடாதீங்க. ஏன்னா சத்து போடாத மிருகம் எந்திரிச்சு ஓடி போயிடும். சிரிக்காத மிருகம் எந்திரிச்சு ஓடி போயிடும். எப்பா கொல்லு அப்பா கருவிகள்லாம் உடைச்சாதான் எப்பா எப்பா ஒரு மிருகம் படுத்துருக்குதா எப்பா அந்த மிருகத்துக்கு சொல்லு சொல்லு சொல்லு. உங்ககிட்ட வேணாம் ஒட்டி ஓடி இருந்தாங்க ஆள் காக்குறது சொல்லு எப்பா எப்பா சொல்லல என் மனசே வெடிச்சு போயிடுடா. ஆனா எப்பா ஒரு மிருகத்துக்கு போய் காலத்துக்கு பாக்குறேன் அந்த மிருகத்துக்கு தலைல வாய் பட்டுக்குதுடா. ஓய் தலை பக்கம் தூக்கி பார்த்தா தானே தலை இருக்கும். அது என்ன மிருகம்? கோயில் பக்கம் தூக்கி பார்த்தா ஏதோ தலையில இருக்கும். ஏய், அது என்ன மிருகம்? அது பெண் மிருகம்டா. டேய், அது மிருகம் வாடங்க. அது பெண் மிருகமா? ஆமா. ஏப்பா அதுதான் அருவாள்ல சூடு போட அப்படிக்குதா? எங்க பாருங்க இங்க ஒரு மிருகம் பாருங்க. ஏன் கொல்லு ஏதோ கால் சேர்ந்து குண்டு மாதிரி தொங்குது. என்ன இது? அது ஆள் மிருகம்டா. ஒரு ஆடு மிருகமா? ஆயா தயவு செஞ்சு எடுத்துங்க. இந்த 3 ரவுண்டு வாங்க வேலை இருக்குது. கூறங்க மிருகத்தெல்லாம் விட்டு அப்புறம் இருக்கிறீங்க. வேலைக்கு போனீங்கன்னா பாரு இந்த பாமாளி இந்த டேய் உட்காரா கூத்து எப்பறா படிக்கிறது உட்காரா. கூட்டு உட்கார ஆச்சாத உட்கார சத்தத்தை வேட்டையாட வேண்டும். ஆமா. வேட்டையாடி விட்டோம். ஆடியாச்சு. மலையாகப்பட்டது பேஞ்ச பக்கம் போமா. வேஞ்ச போய் பக்கமே தான் போய். மிருகமாகப்பட்டது சின்ன காட்டுக்கே தான் வரும். மீனுங்க வரும். ஆமா. பர்ணசாலை அமைத்து பர்ணசாலை அமைத்து இந்த பர்ணசாலையிலே இருவர் அமருவோம். ஆமாங்க. கரெக்டா? ஏய் ஓய் அங்க பர்றா வருது பார்த்தாயா? ஆமாங்க ஒரு ஆயா ஒண்ணுக்கு போயிட்டு வருது பாவம். ஏதோ கால் மேல காட்டு விட்டுச்சான்னு தெரியல. மிருகம் வந்து கொண்டிருக்கிறது. மிருகம் வருதுங்க. வரட்டும். நீங்க பர்ணசாலையில உட்காருங்க. நான் காவலுக்கு நிக்கிறேன். ஆமா. அப்படியே ஆகட்டும். மூணு கண்ணு முழிக்காத. நான் மூணு கண்ணு முழிக்காத காவலுக்கு இருக்கேன். முழிச்ச கண்ணு மூடாத நிக்கிறோம். ஓ முழிச்ச கண்ணு மூடாது. ஆமா. அப்படியே ஆகட்டும். கேளுங்க ஜனங்களே. கனகராஜனாகப்பட்டவர் நாடகத்தில் பர்ணசாலை வைத்து பாடி கூடாரத்தில் இருக்கு. அதே சமயத்தில் காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சிந்தாமணி காசி வைத்து சபை பெறுகிறார். அவரால் முடிச்சுக்கிட்டார்.